பரமார்த்த குரு கதைகள் சொல்கிறேன் கேளுங்க. பரமார்த்த குருவுக்கு 5 சிஷ்யர்கள். மட்டி, மடையன், மண்டு, முட்டாள், மூடன். ஒரு நாள் பரமார்த்த குரு என்ன நினைக்கிறாரு, சரி நாம எங்கேயாவது போக்குவரத்து போறதுன்னா நடந்து முடியல. ஒரு குதிரை ஒண்ணு விலைக்கு வாங்கிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 காச குடுத்து 10 தங்க நாணயத்த குடுத்து சிஷ்யர்கள் மடையன், மட்டி 2 பேரையும், "டேய் ஒரு குதிரை ஒண்ணு வாங்கிட்டு வாங்கடா" அப்படின்னு அனுப்புறாருங்க. உடனே அவங்க 2 பேரும் குதிரை வாங்க கிளம்புறாங்க. ஒரு குதிரைக்காரர்ட்ட போய் கேட்டா அவர் 100 பொற்காசு சொல்றாரு. உடனே இவன்கிட்ட இருக்கிறது 10. உடனே ஐயோ! எங்ககிட்ட 10 தான் இருக்குன்னா, அதெல்லாம் தர முடியாது போங்கடா அப்புட்னா போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி இருக்காரு. அவர் பூசணிக்காயெல்லாம் விவசாயம் பண்ணி அடுக்கி வச்சிருக்காருங்க விக்கிறதுக்கு. உடனே அந்த மடையன், மட்டி 2 பேரும் போய் விவசாயிட்ட போய் இது என்னங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கோவத்துல இருந்தவர் இவர் இது குதிரை முட்டை அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றாரு. உடனே அந்த 2 பேருக்கும் ஆச்சரியம். ஆஹா! குதிரை முட்டையா? நம்ம குதிரை வாங்க வந்தோம். குதிரை முட்டைய வாங்கிட்டு போய் அத இது பண்ண அடகாத்தோம்னா குதிரையா வந்துரும். அப்ப குருவுட்ட குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இது எவ்வளோங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகி, இதையும் நம்புறானே பாருங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு, இது 20 தங்க காசு அப்படின்னு இவன்கிட்ட 10 தான் இருந்தது. உடனே சரி இதுங்க இந்தாங்க 10 தங்க காசு அட்வான்ஸா வைங்க. யாருக்கும் குதிரை முட்டைய குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் ஓடி போய் குருவுட்ட போய், குருவே ஒருத்தர் 20 தங்க காசுக்கு குதிரை முட்டை தராராமா. ஆனா உண்மையான குதிரை ரூ. 100 100 தங்க காசு. ஆனா 20 தங்க காசு தரப்ப நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சரி குரு இந்தா 10 தங்க காசுன்னு தராரு. பரவாயில்ல சீப்பா இருக்கு போய் வாங்கிட்டு வாடா சீக்கிரம் அப்படின்னு. உடனே ஓடியாந்து மறுபடியும் 10 தங்க காசு குடுத்தோன்னா அவரு சொல்றாரு, விவசாயிகளே குதிரை முட்டை நல்லதா பார்த்து குடுங்க அப்படின்னு விவசாயி மனசுக்குள்ள இந்த மாரி ஒரு ஏமாந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பூசணிக்காய் எடுத்து குடுத்தாரு. குடுத்தோன்னே இது எப்படி அப்படின்னா, நீங்க குதிரை முட்டையிலேருந்து குதிரை வரும். வந்தோனே நீங்க அதுக்கு நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு இதுக்கு என்ன சாப்பாடு குடுக்குறது? அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அப்படின்னு விவசாயி கேட்டா, நாங்க பழைய சோறு அப்படின்னா அதையே போடுங்க. அப்படின்னா குதிரை முட்டைய வாங்கிட்டு போறாங்க. மடையன் தலையில அந்த பூசணிக்காய் வச்சுக்கிறான். மட்டி 2 பேரும் போறாங்க. அப்ப மட்டி சொல்றாரு, "டேய் பார்த்து வாடா, முட்டைய கிட்டைய போட்டு உடைச்சிறாதடா" அப்படின்னா, அப்படி போயிட்டு திடீர்னு கல்லு தட்டிப்புட்டு மடையன் கீழ விழுந்துடுறான். கீழ விழுந்தோனே பூசணிக்காய் கீழ விழுந்து 2ஆ உடைஞ்சு போச்சுங்க. உடைஞ்சு போனோனே, அதுக்கு பக்கத்துல ஒரு பொந்து இருந்தது. அந்த பொந்துல அந்த சத்தம் கேட்டு ஒரு முயல், வெள்ளை முயல் ஓடுது. திடு திடு திடுதிடுன்னு. இப்ப மடையனும் மட்டியும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ முட்டை உடைஞ்சு குதிரை குட்டி தான் வெளிய வந்துருச்சாட்ருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. புடிக்க முடியலைங்க. ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு. அப்போ அப்படியே களைப்பா மறுபடியும் குருகிட்ட குருவே வர வழியில முட்டை உடைச்சு கீழ விழுந்துருச்சு. அந்த முட்டையிலேருந்து முயல் ஒண்ணு வந்தது. அந்த முயல் எங்களால முயல் இல்ல குதிரைக்குட்டி. குதிரைக்குட்டி ஒண்ணு வந்தது. அந்த குதிரைக்குட்டிய எங்களால புடிக்கவும் முடியல. அப்படின்னா குரு சொல்லிட்டாரு, "டேய் அப்படியா? அருமையான குதிரைக்குட்டியா இருக்குமாடா. சரி பரவாயில்ல விடுங்கடா. ஏன்னா அது இப்பயே நம்ம பிடிக்க முடியல. அது இன்னும் பெருசாச்சுன்னா மொரட்டு குதிரையா வந்துரும். அதனால அது போயிட்டு போது விடுங்கடா" அப்படின்னு குரு ஆறுதல் சொன்னாராம். சிஷ்யர்கள் 2 பேரும் அப்ப சாப்பிட போயிட்டாங்களாமா. கதை அதாவது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம லாஜிக்கா யோசிக்க வேண்டாங்க. சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இத கேட்டு கொஞ்சம் சிரிச்சோம்னா நமக்கு ஒரு உடம்புல இருக்க நோயெல்லாம் போயிருங்க. அதனால இதில லாஜிக் பார்க்காதீங்க. இதில இருக்கிற சிரிப்பு பாருங்க.